வணக்கம். வளம்பெருகு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மா நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய பங்களா வீட்டில் எல்லோ கலரில் பூ இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயும் நிறைய பேர் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய அழகான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கல்லம்மா. அது என்னென்ன இருக்குன்னு நம்ம சேனலில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுமா? சொல்கிறேம்மா. முதல்ல இந்த மரம் எப்படி இருக்குதுன்ட்டு காட்டுறவாம்மா. போகலாமாம்மா? இப்போ போகலாமாம்மா, வாங்க நம்ம எல்லாரும் போய் இந்த மரம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே பாருங்கப்பா, இதுதான் சரக்கொன்ற மரம். இதனுடைய பூ பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்த பூவை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, அதை பறிச்சிட்டு வந்துடுங்க. இந்த இலையையும் பறிச்சிட்டு வந்துடுங்க. இதுதான் சரக்கொன்ற மரம். இதில் புளியங்காய் மாதிரி, முருங்கைக்காய் மாதிரி காய் தொங்கும். அதை வச்சு தான் நீங்கள் சரக்கொன்ற பூ மரம்னு கண்டுபிடிக்கணும். மீதி பூவெல்லாம் எல்லோவாக இருக்கும் செடியில், அது சரக்கொன்ற மரம் கிடையாது. இந்த முருங்கைக்காய் மாதிரி தொங்கும், அதுதான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் சரக்கொன்ற மரம் தெய்யறதுக்கு. இந்த பூவையும் இந்த இலையையும் அந்த காயையும் பறிச்சிட்டு வாங்க. அந்த முருங்கைக்காயில் புளி செய்து குழம்பு வைக்கலாம்ப்பா. அது எப்படி இதுன்னு காட்டுறேன் பாருங்கள். முருங்கைக்காய் பாருங்கள், அப்படி நீட்டாக தொங்கும், காட்டுறேன் பாருங்கள். இந்த முருங்கைக்காவும் பறிச்சிட்டு வந்துடுங்க. அதில் இருக்க புளியை எடுத்து நம்ம குழம்பு வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்லாம். அது அவ்வளோ மருத்துவம் இருக்குது அதில். இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நீட்டாக முருங்கைக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் சரக்கொன்ற மரம். இந்த பூவையும் முருங்கைக்காவும் இலையும் பறிச்சிட்டு வந்துடுங்க. அதில் என்னென்ன வைத்தியம் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறேன்ப்பா பொறுமையாக. நம்ம பிரிச்சுட்டு வந்துட்டோம் இல்லைம்மா, அதை பற்றி பேசலாமா? இப்போது இது போல தான்மா இருக்கும். இந்த இலை இப்படி இருக்கு, பெரிய பெரிய நீளமாக அகலமாக இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இலை. இதுதான் சரக்கொன்ற மரத்துடைய இலை. இது பூ கொத்து கொத்தா அழகாக அப்படியே கொத்து கொத்து கொத்தா பூக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், தங்க நிறத்தில் இருக்கும். இந்த பூ மஞ்சள் கலரில் தங்க நிறத்தில் இருக்கும். இது ஆவாரம் பூ மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய இலை வேறு மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இதனுடைய இலை பெரிய வடிவில் இருக்கும். தோற்றத்துக்கு ஆவாரம் பூ போல் இருக்கும். இது சித்திரை மாதத்தில் நிறைய சீசன். இது இந்த இலை இருக்காது, வெறும் பூ தான் இருக்கும். சித்திரை மாதம் கொத்து கொத்து கொத்தாக பூக்கும். இது பங்களா வீட்டிலலாம் நிறைய இருக்கும், வாஸ்துக்காக வச்சுருப்பாங்க. இதை கோவில்களில் நிறைய இருக்கும். இது தலை விருட்சமாக சில கோவிலில் அதை வச்சுட்டு இருப்பாங்க. பூங்காக்களில் நிறைய இருக்கும். இது நிறைய ஒரு ஈர பதம் உள்ள இடத்து ஆற்று ஓரம் அந்த மாதிரி இடத்துலலாம் இது நிறைய கோவில் ஓரங்கள்லாம் இது நிறைய வளரக்கூடியது. இது ரொம்ப ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை, இந்த கீரை, இந்த பூவு, வேறு, பட்டை எல்லாம் ஸ்கின் டிசீஸ்க்கு அவ்வளோ, எல்லாமே சமூலம், எல்லாமே இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓ, இது காய் இருக்குமாம்மா? காய் எப்படி இருக்கும்? இது காய் முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும், உருண்டை வடிவில் இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். இது காஞ்ச உடனே கருப்பாயிடும். இது இந்த காயில புளி கொன்ற சரக்கொன்ற புளின்னு வாங்க. அதை இதுல புளி இருக்கும். இது இந்த புளியை எடுத்து நம்ம சமையல செய்து சாப்பிடலாம். ஓ, சமையல்னா எப்படி புளி மாதிரியே இருக்குமா? ஆமா, புளி மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் துவர்ப்பு இதுவும் புளிப்பு சுவையும் உள்ளது. ஓ, சாப்பிட்டா நல்லது. ஆமா, நம்ம புளியோட சேர்த்து சாப்பிடணும், தனியா வச்சு சாப்பிட முடியாது. நம்ம குழம்பு வைக்கிறோம் இல்லையா, புளியோட இந்த புளியை நம்ம சேகரிச்சு 1 கிலோ அளவுக்கு நம்ம சேகரிச்சு நம்ம புளியோட அது 1 கிலோ இது 1 கிலோ கலந்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்புல வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வயிற்றுல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் இது நீக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த புளி ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க நச்சு கிருமிகளை இது அகற்றக்கூடியது. மலமிளக்கி இது மலம் இழுக்கக்கூடியது. இந்த இலையை நம்ம
குழம்பாக வச்சு சாப்பிடலாம். மோஷன்லாம் சில பேர் வர்றது கஷ்டமா இருக்கும். இந்த இலைய வந்து குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த பூவை தங்க நிறமா இருக்கு பாரு, இந்த பூவை பாலில் போட்டு கொதிக்க வச்சு நாம சாப்பிட்டு வரலாம். அது வயிற்றுல இருக்க சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும், நாடா புழு, சின்ன சின்ன கிருமி புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் எல்லாம் இது வெளியே வந்துடும். உடலை சுத்தப்படுத்தக்கூடியது, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. இருதய பாதிப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் இதை கொண்டு வந்து தினமும் சாப்பிட்டோம்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணும், இருதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்காங்க. இருதயத்துக்கு ரொம்ப மிகவும் நல்லது. எப்படி அந்த மாதிரி பேஷண்ட் எப்படி சாப்பிடலாம்? சப்போஸ் இருதய நோய் இருக்கு, அடைப்பு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி சாப்பிடலாம்? பால்ல இந்த மாதிரி கலந்து சாப்பிடலாமா? இளம் குழந்தை கொண்டுட்டு வந்து இது ஒரு கைப்பிடி, இந்த பூ ஒரு கைப்பிடி வச்சு கொதிக்க வச்சு நாம உணவுல சாப்பிடலாம். உணவுலையும் சாப்பிடலாம். கொதிக்க வச்சு பனங்கல்கண்டு போட்டு கொதிக்க வச்சு இது தினமும் வெறும் வயிற்றுல அந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இந்த பூவை நம்ம கூட்டாக வச்சு சாப்பிடலாம். ஆவாரம் பூ கூட்டு செய்வாங்களே, அந்த மாதிரி செய்யலாம். ஆவாரம் பூ கூட்டாக வச்சு சாப்பிடலாம். பருப்பு போட்டு தேங்காய் போட்டு. ஆமா இல்ல, ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருக்கீங்களே, சூப்பரா இருந்துச்சு சொன்னனே. கரெக்ட் ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கொழுந்து இலையை கொண்டு வந்து எண்ணெயை போட்டு வதக்கி அதை அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இது வந்து மலம் வந்து லகுவாக இழக்கக்கூடியது, மலம் இலக்கியது. இந்த இலைய நாம தினமும் இந்த ஸ்கின் அலர்ஜி, சொரியாசிஸ், சொறி, சிரங்கு படப்படியா இருக்கும், வெள்ளை வெள்ளையா தேமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அந்த ஸ்கின் அலர்ஜி நாள்பட்டு ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான கை கண்ட ஒரு மூலிகை. இத இலை, இந்த பூவு, வேறு, பட்டை, அந்த காய் புளி மாதிரி இருக்கு பாரு, அந்த காய் முருங்கைக்காய் மாதிரி அந்த காய் தோல் எல்லாமே காய வச்சு நிழலோரமாக காய வச்சுட்டு இதை பவுடர் செய்து வச்சுக்கிட்டு இதை தினமும் உடம்புல சோப்புக்கு பதில் இதை நாம் உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா 6 மாதம் காலம், நாள்பட்டு இருக்க இந்த ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்குலாம் 6 மாத காலம் அந்த மாதிரி தினமும் இது தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் வந்து அந்த புண், சொறி, சிரங்கெல்லாம் நீங்கி தோல் வந்து இயல்பான நிலைக்கு வந்துடும். இந்த கீரையை நன்றாக இடிச்சிட்டு இந்த பூவையும் நல்லெண்ணெயும் சேர்த்து காய்ச்சி நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். தினமும் உடம்புல தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இரவுல தேய்ச்சிட்டு காலையில எழுந்து குளிச்சிடணும். அது குளிக்கிறது வந்து இந்த பொடியை தான் நம்ம வச்சு குளிக்கணும். இந்த இலை, காய், இந்த பட்டை இருக்குது பத்தியா, இதோட நம்ம வந்து பச்சை பயிரெல்லாம் சேர்த்து வச்சு பொடியை சேர்த்து வச்சு நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் அலர்ஜி நோயெல்லாம் நீங்கி நம்ம உடம்பு நன்றாக பொலிவாக இருக்கும். இயல்பான அழகான தோல் வந்து இயல்பான நிலைக்கு அழகாக வந்துடும். காது வலி, காதுல சீழ் பிடிச்சிட்டு இருக்கோம், காது குத்தல் இருக்கும், அப்போ இந்த பூவை நாம நல்ல நெல்ல காய்ச்சி இதுல 2 சொட்டு காதுல விட்டு வந்தோம்னா அந்த காது இறைச்சல், காதுல இருக்க சீழ் வடியதெல்லாம் நீங்கி காது கேட்காம ஒரு கும்முன்னு அடைச்சிருக்கிறதெல்லாம் சரியாயிடும், நல்லாயிடும். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர்ல வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு நிறைய நீண்ட நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்யலாம்னா, கண்ணு தெரியாத போயிடுது அவங்களுக்கெல்லாம், கண் பார்வை மங்குது அவங்களுக்கெல்லாம், செல்லை வச்சுட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் கண் பார்வை வந்து மங்குது. வயதானவருக்கு வந்து கண்புரை எல்லாம் தெரிஞ்சு கண்புரை வந்து கண் மங்கலா போயிடுது. இது போல உள்ளவங்க இந்த கொழுந்து இலைய நல்லா எடுத்துட்டு வந்து இந்த பூ 2ஐயும் எடுத்துட்டு வந்து நல்லா இடிச்சு லேசா சூடாக்கி அதை கண்ணுல வச்சு இளஞ்சூடா லேசா சூடா கண்ணுல வச்சு நல்லா கட்டிட்டு வந்துட்டு காலையில எழுந்து அவுத்துட்டோம்னா நம்ம கண் பார்வை நமக்கு நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். கண் மங்கல் எல்லாம் சரியாகும், கண் புறெல்லாம் வராத சரியாகும்.
இது ஒரு அற்புதமான. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா அதுல? நிறைய பேருக்கு தெரியாது இல்லம்மா. நீ இந்த வீடியோவால் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லம்மா. இனிமேல் இந்த மாதிரி பூ பார்த்தீங்கன்னா சீசனல் டைம் தான் பூக்கும்ல, சித்திரை மாதம் பூக்கும். ஸோ அந்த மாதிரி பூக்கும்போது நம்ம சீசனல் டைமில் பூக்கிற பூவாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு ரொம்ப விசேஷமான பூ இது. ஓ, இது சிவன் தலங்களை தலைவிருஷமா வச்சிருப்பாங்க இத. ஆமா, பார்த்துருக்கேன் நிறைய கோயில்ல. இது வந்து கேரளால ரொம்ப விசேஷமான விசு பண்டிகைக்கு இந்த பூவை வந்து கரெக்ட் இது நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஓ, விசேஷம். கேரளால விசு பண்டிகைக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓஹோ, யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல. இந்த பூவை நாம தினமும் பாலுல கொதிக்க வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு இது தங்கம் மாதிரி இது பத்தியா, நம்ம உடம்பே தங்கம் மாதிரி அழகா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஓஹோ, இந்த பூ சித்திரை மாசத்துல தான் நிறைய இருக்கும். இது காய் பூவெல்லாம் இந்த இலையெல்லாம் உதிர்ந்து கொத்து கொத்தா அழகா சித்திரை மாசத்துல பூக்கும். அந்த மாதிரி சீசன்ல இந்த பூவை நம்ம கொண்டு வந்து தேன் ஒரு 1/2 கிலோ தேனோ 1 கிலோ தேனோ பூவை கொண்டுட்டு வந்து அந்த பூவை தேன்ல போட்டு ஒரு துணி போட்டு கட்டிட்டு வெயில்ல வச்சு 48 நாள் அது மாதிரி வச்சு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா, இதை தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு தோல் வியாதி, உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது, இருதயத்துக்கு ரொம்ப பலமானது, சர்க்கரை வியாதியை நீக்கக்கூடியது. இது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரணும். இவ்வளோ விஷயம் இருக்குல்ல இதுல. ஆமா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. இதை நம்ம அழகா இது கிடைக்கும் போது இதை மாதிரிலாம் பயன்படுத்திட்டு வரணும். மஞ்சள் காமாலை நோய் வந்து கல்லீரல் பாதிச்சவங்களுக்கு இந்த பூவை கொண்டு வந்து நாம பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா அந்த வைரஸ் எல்லாம் கொல்லக்கூடியது. இது கல்லீரலுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பூ மருந்து. மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க எப்படி சாப்பிடலாமா அதை? இந்த பூவை கொண்டு வந்து ஒரு கைப்பிடி பாலில் போட்டு கொதிக்க வச்சு பனங்கல்கண்டை போட்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தா அந்த வைரஸ்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் கல்லீரல் வீக்கெல்லாம் சரியாகும். ஓஹோ, சரி. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து சமைச்சும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் வந்து இந்த பூவை வச்சு எப்படி கூட்டு பண்ணலாம், சமையலை எப்படி சேர்த்துக்கலான்னு சொல்லித்தர சொல்கிறேன் எங்கள் அம்மாவை. நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி வந்து இந்த பூ இருக்குது, இந்த மரம் இருக்குன்னா வந்து இதை வந்து நல்லபடியாக வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும். யாருக்காச்சும் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி மூலிகை பற்றியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் தெரியும், யூஸ்ஃபுல்லான விஷயத்த வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், இதோட காயையும் உங்களுக்கு எப்படி புளி எடுக்கிறதுன்ட்டு கொண்டு வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன்ப்பா நான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த மருத்துவம் இது எப்படி நம்ம சாப்பிட்றது செய்யறதுன்றத உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பாய்.